வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவு செய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போகலாம். இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். இதுலேயே நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். டெய்லி வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ண கூட ட்ரேட் பண்ண முடியும். பாருங்கள். ஆல்ரெடி புதியவர்களாக இருந்தீங்கன்னா, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா, இந்த ஒரு 15 வீடியோ வந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ முடிச்சோன்னா பயிற்சி பண்ணிகிட்டே பாருங்கள். அடுத்தடுத்து பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக புரிய ஆரம்பிச்சிடும். இதுலேயே ஒரு 60-70% உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறமா அந்த அப்டேட்டர்ஸ் வீடியோ பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். அப்டேட்டர்ஸ் வீடியோ பார்க்கும்போதே கிளாரிட்டி கிடைச்சிடும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஆல்ரெடி நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கனால ரொம்ப எளிமையாக புரியும். அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டர்ஸ் வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இது 1 ஹவர் சார்ட்டுங்க. இன்னைக்கு ஒரு கேப் அப். அதாவது நேற்று இங்கே க்ளோஸ் ஆயிருந்தது, இன்னைக்கு ஓப்பன் வந்து இங்கே, ரைட்டுங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே சான்ஸ் இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக சான்ஸே கொடுத்த மாதிரி இல்லை. சும்மா ஒரு நேற்று கூட இப்படி மேலே வந்திருக்கான், முந்தின நாள் மேலே கீழே மேலேன்னு வந்திருக்கான். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்குள்ளே நடந்த விஷயத்தையே டே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டான். நான் இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெண்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிங்கனாவே உங்களுக்கு புரியும் இல்லைங்களா? ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா போதுமானது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனே வந்து ட்ரெண்டு பை ட்ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நேற்று வந்து செல் ட்ரெண்டில் இருந்தது, இன்னைக்கு ஓப்பனே மேலேயும் போது பை ட்ரெண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல் கேண்டில் இது வரைக்கும் போயிருக்கான். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே வந்து இங்கே ஒரு ரேஞ்ச் தொட்டிருக்கான். கரெக்டுங்களா? இங்கே ரேஞ்சை தொட்டுட்டு மறுபடியும் மேலே மூவ் ஆயிருக்கா. அப்போ இந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம்னா பண்ணியிருக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் இங்கே திரும்பும் போதே நம்ம அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ட்ரெண்டு பை ட்ரெண்டில் இருக்குது. இங்கே இப்படியே கீழே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு பயம் இருக்கும் இல்லைங்களா? இதுக்கு வந்து நம்ம 1 மினிட்லாம் வச்சு செக் பண்ணோம்னா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கா. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கொடுத்த ஆப்ஷன் பாருங்கள். இப்படி வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போயிருக்கா. கரெக்டுங்களா? அப்போது இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சா? இப்போ இந்த பாயிண்ட் லோ பாயிண்ட் பாருங்க. எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்ல மறுபடியும் அதுக்கு பின்னாடியே வந்து உட்காந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். அப்போ இந்த பாயிண்ட் திரும்பி வரும்போது இங்கே பை எடுத்துருக்கலாம். எகைன் வந்து இங்கே வரும்போது பை எடுத்துருக்கலாம். இங்கே ஒரு 25-30 பாயிண்ட் சாதாரணமாக கொடுத்துருப்போம் ஆப்ஷனில். சரிங்களா? அப்போ நம்ம இப்படித்தான் நம்ம ட்ரேட் எடுத்துக்கணும் இல்லையா? நீங்கள் இந்த லோவை பார்க்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இங்கேயே ஒரு ஸ்ட்ரகிள் பாயிண்ட் இருக்குது. இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வந்தாவே மார்க்கெட் திரும்புவோம் அப்படிங்கிறது தெரியணும். அதே தான் நடந்திருக்கா. இங்கிருந்து பாருங்க அப்படியே கிரீன் கேன்லாம் மேலே போயிருக்கா. இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கேன்லையும் கொடுத்துருக்கா. அந்த பிளாக் கேனல் கிட்ட எது லோ வச்சுதோ இந்த லோ, அந்த லோ பிக் பண்ணியிருந்தா ஆட்டோமேட்டிக்காக 2 என்ட்ரி தெளிவாக கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு பை ட்ரெண்டில் போய் செல்லுக்கு முயற்சி பண்ணோம்னா அது ஒரு தப்பான கான்செப்டாக போய்டும். அதனால பைக்கு மட்டும் இங்கே யூஸ் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பெரிய பாயிண்ட் போலினாலும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாயிண்ட் ஃபியூச்சரில் போயிருக்காங்க போது ஆப்ஷனில் ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் வரைக்கும் போயிருப்பான். அப்போ நம்ம அதைத்தான் பிக் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ட்ரேடையுமே நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கணும். அப்போ இந்த பயிற்சி பண்ணால் மட்டும்தான் இது நம்மளுக்கு செட் ஆகும். பயிற்சி பண்ணாமல் நம்ம எதை பண்ணணும்னாலும் இந்த இடத்துல மேட்ச் பண்ண முடியாது. சரிங்களா? எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணோம்னா அந்த அளவுக்கு செட் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இது இந்த இடத்துல பை காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய என்ட்ரி கொடுக்கல அப்படிங்கும்போது அப்போ ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த இடத்துல என்ட்ரி கரெக்டான என்ட்ரி ஒன்று கொடுத்துருப்பான். இந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து திரும்பும்போது இந்த இடத்துல கூட நம்ம பை பண்ணியிருக்கலாம். சரிங்களா? பண்ணியிருந்தா அதுக்கு பின்னாடியும் அதே இடத்துல தான் வந்திருக்கா. இந்த ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சிருக்கும். அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 3 என்ட்ரி இன்னைக்கு கொடுத்துருக்கா பையில் மட்டும். செல்லுக்கு முயற்சி பண்ணலாமான்னா அது தேவையில்லாத வேலை. ஏன்னா செல்லுக்கு வந்தால் எவ்வளோ தூரம் வருவான்னு தெரியாது, வந்துட்டு அப்படியே திரும்பி போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி. பை ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். இப்போ நம்ம வந்து நேற்று நடந்தது முந்தின நாள் நடந்ததெல்லாம் ஒன்றும் கணக்கு வேண்டாங்க. இன்றைக்கி என்ன நடக்குது அது கூட ட்ராவல் பண்ணி பழகுங்க. இவ்வளோதான் எளிமையான கான்செப்ட்டு. அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம்.